எப்பவுமே நமக்கு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் முன்னாடி தெரியும், பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம ஏதாவது யோசிப்போமா? 1000 நல்ல விஷயம் இருந்தா கூட கெட்ட விஷயம் ஒண்ணு அததான் பெருசா பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மனசுல என்ன, இவங்களுக்கு என்ன தேவைன்றது இவங்களுக்கே தெரியாது. அதான் பிரச்சனை. மனம் ஒரு விஷயத்த நினைக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டாங்க. அவங்களோட மனநிலை ஸ்ட்ராங்கா இருக்காது. இப்போ ஒரு மாதிரி பிறகு ஒரு மாதிரி அந்த மாதிரி மனநிலை மாறிண்டே இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும்னா விருச்சிகத்துல இருக்கும்போது சனி இருக்கும்போது இவங்களுக்கு நிச்சயமா அது சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி மாற்றங்களை சந்திப்பாங்க. சொல்லுக்கும் செயலுக்குமான விஷயங்கள் அப்படின்றதுல நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு உண்டு. ஏன்னா சந்திரன் இந்த இடத்துல சந்திரன் நீச்சம். சோ பொதுவா இவங்களுக்கு அன்பு சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட். நிறைய பேருக்கு கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையும். வேலைக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறது, யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களை விட்டு உறவுல இருந்து பிரிஞ்சிருக்கிறது, ஏங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கொடுப்பனை இருக்கும். கடற்கடந்து பயணம் பண்றப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், இவங்களாம் தான் மெரைன் இன்ஜினியரா இருக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்கும். நிறைய பேர் கப்பல் சார்ந்த பணிகளை வேலை பார்ப்பாங்க, ஐடி ரிலேட்டடா இருப்பாங்க. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர்களா இருக்கிறதெல்லாம் யாரு பாத்தீங்கன்னா இவங்க தான். அதே மாதிரி மிலிட்டரி ஆபீசர்ஸா இருக்கட்டும், யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து பணிகளுமே இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்.